கர்த்தருடைய பிரசனத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மத்திய வேலையிலையும் சில வார்த்தைகளை பேசுகிறதை தந்தையான ஸ்தோத்திரம். யோசுவா 23ஆம் அதிகாரத்தில் சில வசனங்களை பார்ப்போம். கர்த்தர் 30வது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக பெருகி வைக்கும் பலத்த விதமான ஜாதிகளை துரத்தியிருக்கிறார். இந்நாள் மட்டும் ஒருவரும் உங்களுக்கு முன்பாக நிற்கவில்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லை, உங்களை ஒருவன் 1000 பேரை துரத்துவான். அவன் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடி அவர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். ஆகையால் உங்கள் தேவனாகிய கர்த்தரை அன்பு கூறும்படி உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள். நீங்கள் பின்வாங்கி போய் உங்களுக்குள்ளே மீதியாக இருக்கிற இந்த ஜாதிகளை குறித்து அவர்களுடைய சம்பந்தம் கலந்து நீங்கள் அவர்களிடத்திலும் அவர்கள் உங்களுக்கு உறவாடினால் உங்கள் தேவனாக கர்த்தர் இனி இந்த ஜாதிகளை உங்களுக்கு முன்பாக துரத்த மாட்டார் என்றும் உங்கள் தேவனாக கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல தேசத்திலிருந்து அழிந்து போக மட்டும் அவர்கள் உங்களுக்கு கண்ணியாகவும் வலையாகவும் உங்கள் விழாக்களுக்கு சவுக்காகவும் உங்கள் கண்களுக்கு முள்ளுகளாகவும் இருப்பார்கள். நிச்சயமாக அறியுங்கள். கர்த்தர் எதை குறித்து சொல்கிறாருன்னா, நம்ம அந்நிய சாதிகளோட கலக்கத்தை பற்றி நம்ம பேசுகிறார். மற்றோட உறவு கொள்ளும்போது அவருக்கு என்ன செய்யாது, அதே பிடிக்காது. அதனால தான் கர்த்தருடைய அன்புக்கு முழுவாக்கவும் நம்ம அன்பு கூறும் இல்லையா. அதுக்கு எப்படி எச்சரிக்கையாக இருப்பதுன்னா, பின்வாங்கி போனவர்களுக்குள்ளே மீதியாக இருக்கிற சாதி என்ன செய்யக்கூடாது, நம்ம பின்வாங்கி போய் உங்களுக்குள்ளே இருக்கிற மீதியான இந்த ஜாதிகளோட கலக்கக்கூடாது, சம்பந்தம் கலக்கக்கூடாதுன்ட்டு, உறவாடக்கூடாதுன்ட்டு. அப்படி உறவாடினா என்ன பண்ண மாட்டோம், நம்மளுக்காக ஒரு யுத்தம் பண்ண மாட்டாராம். அது மட்டும் இல்லை, கடைசி மட்டும் நம்மளுக்கு என்ன செய்வான், அழிந்து போக மட்டும் அவர் உங்களுக்கு கண்ணியாக இருப்பாராம், வலையாக இருப்பாராம். அப்புறம் பிளாக் கலருக்கு சவுக்காக போகும், சவுக்கில் அடித்து அப்படி இருக்கும். நல்லா அந்த அளவுக்கு இந்த குரமாக சொல்லப்பட்டிருக்குது. கண்களுக்கு முள்ளுகளாகும். கண்ணில் முள்ளுக்கு நமக்கு இருக்கும், எப்படி உறுத்துமா, ரத்தம் ஊற்றுங்க, அந்த மாதிரி இருப்பார்கள். நிச்சயமாக அறியுங்கள். யார் இருப்பாங்களாம், அவங்க நம்மளுக்கு அப்படி இருப்பாங்களாம். இந்த அந்நிய ஜாதியோட நம்ம கலக்கும்போது சம்பந்தம் கலந்தாலும் சரி, உறவாடவும் கூடாதுன்றது. அப்போ பாருங்கள், ஆண்டவர் எவ்வளோ வைராக்கியமாக இருக்கிறார். அவருக்கு மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும், ஆராதனை பண்ணணும். அவருக்கு மட்டும்தான் நம்ம சொந்தமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். மற்றவர்களுக்காக நமக்குள்ளார நம்மளை விட மாட்டேங்கிறாரு. இதோ இன்று உலகத்தாரும் எல்லாரும் போகிற வழியே போகிறேன். உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களுக்கு சொன்ன நீர் வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போவதில்லை என்பதை உங்கள் முழு இருதயத்தாலும் முழு ஆத்மாவால் அறிந்திருக்கிறீர்கள். அவங்க எல்லாம் உங்களுக்கு நிறைவேறிற்று. அவங்களால் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. பாருங்கள், ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லைன்னு சொல்கிறார். தவறி போகாது, கரெக்டாக என்ன செய்யும், நடந்தே ஆகும். அது எதுக்காக நடக்குதுன்னா, 15ஆம் வசனத்தில் நீ உன்னோட சொன்ன நல்ல காரியங்கள்லாம் உங்களுக்கு எப்படி நிறைவேற்றோ, நல்ல நல்ல காரியங்கள்லாம் நம்ம சொல்லிக்கிறார். ரொம்ப முன்னாடி வசனங்கள்லாம் பார்த்தோம்னா தெரியும். அதே போல் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிட்ட அவருடைய உடன்படிக்கையை நீங்கள் மீறி அந்நிய தேவனை சேவித்து அவர்களை பணிந்து கொள்ளும் காலத்தில் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல தேசத்திலிருந்து உங்களை நிர்மூலமாக மட்டும் கர்த்தர் உங்கள் மேல் சகல தீமையான காரியங்களையும் வரப்பண்ணுவார். பார்த்தீங்களா, நிர்மூலமாக சகல தீமையான காரியங்களையும் வரப்பண்ணுவார். கர்த்தருடைய கோபம் உண்மை பற்றியறி அவர் உங்களுக்கு கொடுத்த நல்ல தேசத்தில் நீங்கள் சீக்கிரத்தில் அழிந்து போவீங்கன்னு சொன்னார். அப்புறம் என்ன செய்வோமா, சீக்கிரத்தில் அழிந்து போகணுமா. இப்போ நம்ம கத்தி அடிக்கக்கூடாது, நம்மளே இந்த வேலையை என்ன செய்யக்கூடாது, தேடிக்கூடாது. சகல தீமையான காரியங்கள் வரப்பண்ணுவாங்க. சகல தீமையான காரியம், எல்லா காரியம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க இந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு ஒரு கர்த்தருடைய கோபம் பற்றி எரியும். பாருங்கள், நம்ம தேசத்தில் சீக்கிரம் அழிந்து போய் தான் சொல்லப்பட்டிருக்குது. கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை நமக்கு கவனித்து நம்ம மற்றவங்களோட கலக்காதபடி தேவ பிள்ளைகளோட மட்டும்தான் நம்ம கலந்து கொள்ளணும். தேவ பிள்ளைகள் தானான்னு கவனித்து பார்க்கணும். புற ஜாதியார் கூட கலக்கக்கூடாது, அந்நிய இதிலிருந்து பற்றி கொள்ளக்கூடாது, உறவு கொள்ளக்கூடாது. அவங்களுடைய காரியங்கள் எதுவுமே நம்ம செய்யக்கூடாது. அதில் நம்ம வேறு பிரித்த ஜீவி செய்தால் தான் நம்ம கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கணும். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக, பாதுகாப்பாராக. ஆமென். அல்லேலூயா.